வெங்காயம் தக்காளி போட்டு முட்டை எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துருவோம். முட்டை எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருங்க. இதை மாதிரி பொறுமையாக உள்ளே வச்சுருங்க முட்டையை. அஞ்சு பேர் சாப்பிட்லாம். அவிச்சிட்டு இதை மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. உரிச்சிட்டு அதை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க மஞ்சள் எடுத்துருங்க. மஞ்சள் எடுத்துகிட்டு அந்த வெள்ளை பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தட்டில். இப்போ அது வதக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் அள்ளி கொட்டிடுங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக அரியுங்க. இதை மாதிரி நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. வேகமாக வச்சு வதக்காதீங்க, தீஞ்சிரும். பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சா? இப்போ கறிவேப்பிலை போட்டுருங்க. கறிவேப்பிலை போட்டு ஒரு வதக்கு, அவ்வளோதான். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அதே மாதிரி வதக்குங்க. கொஞ்சம் தக்காளி வதங்காது, அதனால் என்ன பண்ணுறீங்க, தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதை பாருங்கள் வதங்கிடுச்சு, பாதி வதங்கிடுச்சு பாருங்கள். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலே வதங்கட்டும், அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க எண்ணெயிலே வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? எண்ணெயில் நல்லா வதங்கட்டுன்னு விட்டுறணும். வதங்கிடுச்சு. இப்போ அதில் தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் போல். அது ஒரு தட்டு போட்டு மூட்டிங்கன்னா கொஞ்சம் கொதிக்கும். கொதிச்சிச்சு. இதை பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி போயிடுச்சா? கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ அதை நல்லா கிளறிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் முட்டை ஒயிட்டு, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலருங்க. அப்படியே உடையாது, நல்லா கலரலாம். நல்லா கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.